பனிகாலத்துல முடக்குவாத வலி எப்பயும் விட ரொம்ப அதிகமா இருக்கும். அதை நேச்சுரலாவே குறைக்கிறதுக்கு ஒரு 5 வழிகள் சொல்றேன். அதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஹெல்த்தை ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கிற நம்ம QD ஹெல்த் டாக்ஸை மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. காலையில எந்திரிச்சோடனே ரொம்ப சிவியர் பெயின் இருக்கும். அதை குறைக்கிறதுக்கு ஒரு ஹாட் வாட்டர் பேக் வச்சு ஒத்தனமோ இல்லைன்னா மிதமான சுடுதண்ணி வச்சு ஒத்தனம் கொடுக்கலாம். அண்ட் வாத நீர் சேர்றதுதான் இந்த முடக்குவாதத்துல பெயின் காரணமே. அதை குறைக்கிற மாதிரி சில உணவுகள்ல சேஞ்சஸ் கொண்டு வரலாம். அதிகமான ஒமேகா 3 இருக்கக்கூடிய ஃபிளாக்ஸ் சீடுன்னு சொல்லக்கூடிய ஆளி விதைகள், ஃபிஷ் சேர்த்துக்கிறது, அண்ட் பேக்கரி ஐட்டம், சுகர் ஐட்டம் இதெல்லாத்தையும் கம்மி பண்றது, வறுத்த உணவுகள்லாம் கம்மி பண்றது, நிறைய கலர்ஃபுல்லான வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்துக்கிறது. இதெல்லாம் பண்ணும்போது இன்ஃப்ளமேஷன் சொல்லக்கூடிய அந்த புண்ணாகிற தன்மை குறைஞ்சு அந்த வாத நீரும் குறையும். வலி அதிகமா இருக்கு அப்படின்னா ஒரு பிசியோதெரபிஸ்ட்டை போயிட்டு ரேஞ்ச் ஆஃப் மூவ்மெண்ட் எக்ஸசைஸ் சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஜாயிண்ட்டுக்கும் ஒவ்வொரு மூவ்மெண்ட் இருக்கும், அதை கத்துக்கோங்க. அண்ட் மசில் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ், தசையோட ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ற கத்துக்கிட்டு அதை டெய்லி ரெகுலரா பண்ணிக்கிட்டே இருங்க. வலிலாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா டெய்லி வாக்கிங் அண்ட் நிறைய குரூப் ஆஃப் மசில் யூஸ் பண்ற மாதிரி சைக்கிளிங், ஸ்விம்மிங் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணும்போது ருமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீக்கம் அதிகமாயிருச்சு அப்படின்னா ஐஸ் கட்டியில துணியை சுத்தி அதை வச்சு ஒத்தனம் கொடுத்தோம் அப்படின்னா வீக்கம் நல்லா குறையும். அண்ட் இந்த டிசீஸை பத்தி ரொம்ப ஓவர் திங்கிங் பண்ணிக்காம நல்லா ரெஸ்ட் எடுத்து ரிலாக்ஸ் மைண்டோட இருந்தீங்க அப்படின்னா நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் ரொம்ப முக்கியமானது, நம்ம டாக்டரை கன்சல்ட் பண்ணி இந்த டிசீஸ் மாடிஃபையிங் ஏஜென்ட்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மருந்துகள் ருமட்டாய்டுக்குன்னு இருக்கு, அதெல்லாம் ரெகுலரா எடுத்துட்டு ஃபாலோ அப்லேயே இருந்துட்டே வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த வலின்றது உங்களுக்கு மறந்தே போயிருவீங்க.